நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக வரலை. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதில் திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆன் ஆயிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இது ரெண்டுக்கும் முரண் இல்லை. அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார், நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன். நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. நடைமுறை சிக்கல் ஒரு மாத காலம் போதாது என்பது ஒரு கருத்து. மழை காலமாக இருக்கிறது, எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள், ஊரக பகுதிகளில் வசிக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. அதை முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார். அது ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி குடிமக்கள், தேசிய குடிமக்கள் பேரட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல் திட்டமும், மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.